யாரு சீசன் 9ல வந்து வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ்? வினோத் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வினோத் வரல. ஸோ ஆப்வியஸ்லி திவ்யா தான் இருக்காங்க. ஸோ திவ்யா அவங்களுக்கு தப்பு லேடிஸை பேசணும் சரி ஜென்ஸை பேசணும் சரி அவங்க கரெக்டாக கேட்குறாங்க. மேபி சபரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அரோரா இல்லை திவ்யா கணேஷ் தெரியல, அவங்க கேரக்டரே நல்லா இருக்கு. அதனால போன சீசன் எப்படி அர்ச்சனா இருந்தாங்களோ அது மாதிரி. காணத்தை வின் பண்ணுற மாதிரி இருந்தார். கடைசியில் அவர் வெளியே வந்துட்டார் பணத்தை எடுத்துட்டு. இருந்தால் காணம் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ திவ்யா தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. அவன் தான் ஜெயிக்கிறாங்க சான்ஸ். இப்போ வெளியில போன ஆட்கள்ல உள்ள இருந்திருந்தாங்கன்னா வெளில போனவங்க எல்லாருமே டிசர்விங் தான் நினைக்கிறேன். ஸோ விக்ரம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சபரி இல்லைன்னா அரோரான்னு நினைக்கிறேன். நாடகம் பார்ப்போம், அவ்வளோதான். சண்டை கண்டியமா இருக்கா, அவ்வளோதான். அதை பார்க்கறதுல ஆல்ரெடி சீரியல்லையுமே சண்டை இருக்குது. இங்கே சண்டை போடுறீங்க. பிக் பாஸ் சீசன் 9 யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா? திவ்யா ஏன் திவ்யா? அவங்க கரெக்டாக பேசுகிறாங்கல்ல, எதனா ஒன்றா கரெக்டாக கேட்குறாங்க. மீதி பேர் கேட்க மாட்றாங்க. அவங்க கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க கேட்குறாங்களே. அவங்களுக்கு தப்பு லேடிஸை பேசணும் சரி ஜென்ஸை பேசணும் சரி அவங்க கரெக்டாக கேட்குறாங்க. அதேமாரி கேம்னா ஒரு பர்சன் கிட்ட எவ்வளோ லிமிட்டில் இருக்கணும் எல்லாமே தெரியுது. இது வந்து ஒரு டிவி ஷோ, நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்மளுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, அதை வெளியே தப்பாக இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக இருக்காங்க. மேபி சபரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சார்? இல்லை, அந்த ரீல்ஸை பார்க்கும்போது மேபி அவங்க இதில் இருக்கிறதுல கொஞ்சம் அவங்க பெட்டருங்கிற மாதிரி தோணுது. மேபி நான் ஃபுல்லாக பார்க்கல, எனக்கு தெரியாது. மேபி அந்த வர்ற ரிவ்யூஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சபரிங்கிற மாதிரி இருக்குது. திவ்யா ஏன் திவ்யா? கம்பேரிட்டிவ்லி அவங்க ஓட்டிங்கில் அதிகமாக இருக்காங்க. பட் வினோத் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வினோத் வரல. ஸோ ஆப்வியஸ்லி திவ்யா தான் இருக்காங்க. ஸோ அரோரா இல்லை திவ்யா கணேஷ் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்கன்னு ஐ திங்க் ஸோ. எதற்காக? நல்லா ப்ளே பண்ணுறாங்க, நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது, போல்டாக இருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்கள பற்றி. திவ்யா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்த டேலேருந்தே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. ஸோ அவங்க வின் பண்ணுவாங்க. திவ்யா எதற்காக பயங்கரமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது? தெரியல, அவங்க கேரக்டரே நல்லா இருக்கு. அதனால போன சீசன் எப்படி அர்ச்சனா இருந்தாங்களோ அது மாதிரி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சீசன்ஸ்க்கும் கம்பேரிசன் எப்படி இருக்கு? இல்லப்பா இது அந்த அளவுக்கு ஓகே. எனக்கு அவ்வளோவா இதுவாகல. இந்த சீசன் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு போன சீசன். திவ்யா வின் பண்ணுவாங்க. எதற்காக திவ்யா? இல்லை, ரீசெண்டாக ரீல்ஸில் பார்த்ததும் சரி, நிறையா ரீல்ஸில் பார்த்து காணத்தை வின் பண்ணுற மாதிரி இருந்தார். கடைசியில் அவர் வெளியே வந்துட்டார் பணத்தை எடுத்துட்டு. இருந்தால் காணம் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ திவ்யா தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. அவன் தான் ஜெயிக்கிறாங்க சான்சஸ் இருக்குது. அந்த கார் இஷ்யூனால வந்து திவ்யா வந்து பயங்கர அதுக்கு சம்மந்தம் பண்ணி பேசல. நார்மலாகவே ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி இல்லை. உள்ள இருக்கல எல்லாமே மோசமான கேரக்டர். அது ஒரு நல்ல கேரக்டர்னா இவங்களும் ஆனால் மோசம் தான். ஆனால் கொஞ்சம் நல்லா ஏதோ இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் யார் ப்ரோ மோசமான கேரக்டர்? உள்ள இருக்க 16 அப்படி தாங்க இருக்காங்க. அதனால தான் பிக் பாஸே நான் பார்க்கறது இல்லை. ஐ திங்க் சபரி இல்லைன்னா அரோரா தான். ஒய் மேம்? பிகாஸ் தே ஆர் ஜென்யூன் contestants, not stabbing behind someone's back. And yeah, I feel they are true and being kind also in the show. ரொம்ப ட்ராமா இல்லாத மாதிரி தெரியுது. அதனால இன்கேஸ் இப்போ வெளியில போன ஆட்கள்ல உள்ள இருந்திருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா வந்து வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யாராச்சும் இருக்காங்க? வெளில போனவங்க எல்லாருமே டிசர்விங் தான் நினைக்கிறேன். யாருமே வந்து இருந்திருக்கலாம் அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே டிசர்விங்காக தான் வெளில போயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வினோத் அவர் கொஞ்சம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒய் மேம் வினோத்? நான் பிகாஸ் அவர் கொஞ்சம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தார். ஐ திங்க் விக்ரம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சாய்ஸ்னால் ஐ வுட் சே திவ்யா. அவரு விக்ரம் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக எந்த ஒரு விஷயமே பண்ணாத மாதிரியே தெரியுது. ஆமாம், சடனாக வந்து அவுட் பர்ஸ்ட் ஆகிடுறாரு. அவரால் அவரோட கருத்தை எடுத்து வைக்க முடியல. ஆனால் திவ்யா ஆர் விக்ரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணும். அவர் கேட்கும் போதுமே வந்து அவர் மென்டலி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காரு. மேபி பை ஹார்ட் அவர் ரொம்ப வீக்காக இருக்காரா இருக்கும். ஆனால் சேனல் இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வர்றதை பார்த்தா அரோராக்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேமிங் எப்படி மேம் பார்க்குறீங்க அரோரா? அரோரா ஸ்டார்டிங் ஒன்றுமே அவங்க பெர்ஃபார்மே பண்ணல. அதுக்கப்புறம் துஷார் வெளில போனதுக்கப்புறமா தான் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கூட வந்து நிறைய விட்டியாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறதாகட்டும் அண்ட் ஏதாவது கான்ட்ரவர்சிஸ்னால் வாய்ஸ் கொடுக்குறதாகட்டும் அப்படி தான் அவங்க வெளில வந்தாங்களே தவிர ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாங்க நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஐ திங்க் மேபி டிசர்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கும் இருக்குது. பட் சேனல் மேபி அவங்களுக்கு ரொம்ப சைடாக பேசுகிற மாதிரி தோணுது எனக்கு. கண்டிப்பாக விக்ரம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒய் மேம்? விக்ரமும் ஒரு புது காலம். ஏன் வின் பண்ண விக்ரம்னா சொல்லுங்க. அவங்க இன்னும் வெளியாகவே ஆகலை. ஆக்சுவலி அவர் தான் வெரி குட். அவர் வின் பண்ணால் வெரி குட். இன்கேஸ் மற்றவங்கள டிபெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவர் ஆக்சுவலி குட். விக்ரம் ஆக்சுவலாக அந்த தரப்பு வாதமாக இருக்கட்டும் எது வச்சாலுமே வந்து ஓகேப்பா நான் தோத்துட்டேன், நீ என்ன அடிக்கிறதா அடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. சண்டை வர வேண்டாம், வாக்குவாதம் வர வேண்டாம்னு சொல்லி மற்றவங்களாம் வாக்குவாதம் வேண்டாம் சண்டை போடுறாங்க. ஸோ அவர்
பொலைட்டாக போகிறாரு, அமைதியாக போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு சபரி இல்லைன்னா அரோரான்னு நினைக்கிறேன். ஒய் சபரி அண்ட் அரோரா? ஐம் நாட் ஷுர், பட் ரெண்டு பேருமே ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்டு ஸ்டார்டிங்கில் அரோரா ஹேட் இருந்தாலும் இப்போ அவ்வளோ ஹேட் இல்லை. ஸோ ஐ திங்க் அவங்க தான். யாரோட கேமிங் பயங்கரமா உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆயிடுச்சு இல்ல விளையாடுறதுல? ஓகேப்பா இவங்க வந்தா திவ்யா அப்புறம் விக்ரம். ஒரு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆளுங்களாக இருந்தாங்க, ஒரு இதாக இருந்தது. இப்போ இருக்க ரொம்ப வல்கராக போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களையும் கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா பார்த்துட்டு ஒரே சண்டை கிண்டையுமா இருக்கா, அவ்வளோதான். அதை பார்க்கறதுல ஆல்ரெடி சீரியல்லையுமே சண்டை இருக்குது, இங்கே சண்டை போட்டீங்க. யாரோட கேமிங் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப லைக் பண்ணி பாத்தீங்க? இவங்க கரெக்டா அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி எதனால வினோத்? கரெக்டாக விளையாடுவார். கேம்லேருந்து எல்லாமே அவர் வின் பண்ணணும்னு மோட்டிவேஷனில் விளையாடுவார். அதேமாரி யாரை பற்றியும் பின்னாடி எதுவும் பேச மாட்டார். அவருக்கு புரியுது இது ஒரு கேம் ஷோன்னு புரியுது. யாருக்கிட்டையும் அவ்வளோ எந்த அஃபரும் வச்சுக்கல. அவர் வராரு, அவர் கேம் விளையாடுறாரு. அவருக்கு என்னென்னா எல்லா கேம்லையும் வின் பண்ணணும், நம்ம டைட்டில் வின் பண்ணணும். ஆனால் எதுக்கு அந்த பாக்ஸ் எத்தனை போனாரு தெரியல. இந்த சீசனில் யாருமே இல்லை, யாரும் பிடிச்ச மாதிரி அப்படி இல்லை. பட் கானா வினோத் ஓகே, அவங்க கொஞ்சம் டிசர்விங்காக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 18 lakhs எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா திவ்யா ஆரல்ஸ், அதுதான். இதில் விளையாடவே இல்லை யாருமே. எல்லாம் சண்டை போட தாங்க வீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. சண்டை போடணும், ப்ரோமோ ஆகணும், சண்டை போடணும், ப்ரோமோ ஆகணும். அது மட்டும் தான் அவங்க கோல். விளையாடுறதுக்கு யாருமே வரவே இல்லை. அதனால தான் சீசன் பார்க்கவே பிடிக்கல. அந்த கார் சீசன் எப்படி மேம் பார்த்தீங்க? அந்த கார் டைம் உள்ளே உட்காந்துட்டு அது எனக்கு என்னமோ ரொம்ப ட்ராமாட்டிக்காக, ஐ திங்க் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் மாதிரி தான் தோணுச்சு. சும்மா அந்த ரெட் கார்டு கொடுத்தது ஓகே, பட் அந்த கார் இன்சிடென்டே ரொம்ப ஸ்கிரிப்டடாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த ரெட் கார்டை காமிச்ச உடனே பயங்கரமா ஏதோ ஐபிஎல்ல வின் பண்ண மாதிரி அந்த மாதிரி சும்மா அதெல்லாம் பில்டப். இது ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி ரெட் கார்டு கொடுக்கலாம், அப்போ அதை ஹைப் எடுக்கலான்ற கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ இட்ஸ் ஓகே. இன்கேஸ் வெளியில போன ஆட்கள்ல இருந்து யாராச்சும் உள்ள இருந்திருந்தாலும் கண்டிப்பா இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. கானா வினோத் தான் கண்டிப்பாக, Why, ma'am? அவர் தான் டிசர்விங் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரவுண்டாக வந்து அவர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீசன் கொஞ்சம் அலைவாக இருந்தது காரணம் கானா வினோதோட அந்த டைமிங், காமெடி அதெல்லாம் தான் தோணுச்சு. ஸோ அவர் தான் வின் பண்ணுவார் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவர் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாருன்ட்டு எதிர்பார்க்கல. வினோட் தான். வினோத். எஸ், அவர் எல்லா விதத்துலையுமே நல்லா செஞ்சார். கண்டிப்பாக அவர் வின் பண்ண ஹை சான்ஸ். பட் அவர் போயிட்டாரு. அதை தவிர மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக விக்ரம். அந்த மாதிரி ஆக்சுவலி கம்ருதீன் வந்து பாருவோட சேராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக கம்ருதீன் வின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாருவோட இல்லாமல் இருந்தால் கம்ருதீன் வின் பண்ணியிருப்பாரு. வினோத். அவர் தான் வின் பண்ணியிருப்பார். யாரும் இல்லை, யாரும் இல்ல, வினோத் நான் சொன்னீங்களே அவர் வெளில போய். வினோத்தனா தான் போயிட்டாரு. மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் யாரும் டிசர்விங்காக தெரியல. வினோத்தனா கிடச்சிருக்கலாம், அவர் எடுத்துகிட்டு போனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். இவங்க தான் கண்டிப்பாக காணவே தான், அதில் டவுட்டே இல்லை. அவர் வந்து அவர் தான் டைட்டில் பண்ணாரு, வேற வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஒரு சப்போர்ட்டுமே இருந்தது இல்லையா? அவர் எப்படி இப்படி போயிட்டார்ல டப்புன்னு, அது எப்படி இருந்தது? அது அவர் போன எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவே ஃபேக்கான நியூஸாக தான் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அதுதான் உண்மையாக இருந்துச்சு. ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக டைட்டில் தான் இருப்பார். அவர் அந்த 18 லட்சத்தை பார்த்தாரு, இருந்திருந்தால் அவருக்கு 50 லட்சம் கிடச்சிருக்கும். இன்கேஸ் வந்து நெக்ஸ்ட் சீசன்ல வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரெஃபர் பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் சீசன் அட்லீஸ்ட் எல்லா துறையிலேருந்தும் ஒருத்தவங்க எடுத்தாங்க நல்லா இருக்கும். பாலிடிக்ஸ்லேருந்து ஒருத்தவங்க, ட்ராமா, காமெடி, ஆல் அரவுண்ட் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி. ஈவன் டீச்சிங் ஃபீல்ட்லேருந்து, எஜுகேஷன் ஃபீல்ட்லேருந்து கூட நிறைய பேர் எடுக்கலாம். ஸோ தட் எல்லாரோட மிக்ஸ் பண்ணும்போது ஒருத்தவங்களோட கேரக்டர்ஸ் வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கும். இப்போது கம்ருதனே பார்த்தோன்னா நிறைய நல்லா பாடுறாரு, நிறைய வரைகிறாரு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வெளியில் தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த ஹிடன் டேலண்ட்ஸ் கூட வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா டைமும் லைக் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்க. அதே ஓகே, டிசப்பாயிண்டிங்காக இல்லாமல் இருக்குது. இந்த ரீல்ஸை பார்த்து அதில் இருக்காங்களாம் பொறுக்கி போடாமல் ஒரு காமன் மேன் அந்த மாதிரி நல்ல நிறைய சீசன் நல்ல கேரக்டர்லாம் எடுத்தாங்க, நல்லா விளையாண்டாங்க. இவங்க 100 நாள் சண்டை போடுறது தான் ஒரு கோலை வச்சு பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீசனில் ஃபுல்லாகவே எப்படி சண்டை பண்ணலாம், எப்படி ப்ரோமோ வரலாம், அதுதான் முழுக்க